ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மீனாட்சி மேடம். நாங்க அஸ்ஸாம்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே மீனாட்சி, இப்போ யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காகவா? இல்ல, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் மிஸ்ஸஸ்க்காக கேட்க போறேன். ஓகே ஃபைன். உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகே மேம். என்னோட ஏஜ் வந்து 31 இயர்ஸ். ஓகேம்மா, அவங்க கோ சிஸ்டருக்காக கேட்குறீங்க இல்லையா? எஸ் மேம். ஓகே, அவங்களுக்கு என்ன ஏஜ்? அவங்களுக்கு இப்போ ஒரு 26 27 இருக்கு மேம். அவங்க எங்கே இருக்காங்கம்மா? அவங்க சென்னையில இருக்கிறாங்க மேடம். சரி, ஓகே. அவங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி இப்ப மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகேம்மா. அவங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. சரிம்மா. அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எம்பில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் எக் நார்மலா க்ரோத் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்னால அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகல மேடம். சரிம்மா, ஓகே. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னா நமக்கு ஆஸ்மா வீசிங் அந்த மாதிரி இருந்ததுங்களா? அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது ஆல்ரெடி. அவங்க ஆப்ரேஷன் தியேட்டர்ல வந்து செடேட்டிவ் கொடுத்தது அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரவும் அவங்க வந்து கண்டினியூ பண்ணல, விட்டுட்டாங்க. இதனால அவங்க மேடம் சொன்னது வந்து ஒண்ணு சர்ஜரி மூலமா போகணும். இப்ப வந்து சர்ஜரி ப்ராப்ளம் இவங்களுக்கு வந்து செடேட்டிவ் கொடுக்குறப்பே வந்து இவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுக்குறப்பே வந்து இவங்க வந்து இந்த மாதிரி பிரீத்திங் டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு. 3 மந்த் ரெகுலரா மெடிசன் எடுத்தா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அதுவும் கண்டினியூ பண்ணாங்க. அதுலயும் ஒன்றும் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கல. ஓகே. இப்ப 6 இயர்ஸ் ஆயும் ஒன்றும் ஒரு வழி இல்லாம இருக்காங்க. ஓகே ஓகே. இல்லைம்மா, வந்து 5 to 6 இயர்ஸ்ங்கிறது இட்ஸ் லாங் டூரேஷன் தான். அண்ட் அனஸ்தீசியாவில் வந்து அன்லெஸ் அவங்க இந்த யங் ஏஜ்லேயே வந்து அந்தளவுக்கு அனஸ்தீசியா கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ சம் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக எவால்வேட் பண்ணணும். ஏன்னா நம்ம அவங்க பேசினா தான் நமக்கு கரெக்டான ஹிஸ்ட்ரி தெரியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளமோ லங் ப்ராப்ளமோ எதுவாக இருந்தாலும் வீசிங்கோ ஆஸ்மா எதுவாக இருந்தாலும் மேனேஜபிள் தான். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற இதுக்கு எந்த இதுவுமே இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து அனஸ்தீசியாவில் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். பட் அவங்க ப்ராப்பராக எவால்வேட் பண்ணியிருந்தாங்கன்னா லேப்ரோஸ்கோபி இஸ் நாட் வந்து டேஞ்சரஸ் ப்ரொசீஜர். அவங்க வந்து இன்டிபேட் பண்ண முடியும். பட் வி டோன்ட் நோ வாட் இஸ் என்ன அவங்களுக்கு எக்ஸாக்டாக இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இதில் எல்லாம் எவால்வேட் பண்ணிவிட்டு எல்லாம் கிளியரன்ஸ் வாங்கினாங்கன்னா பண்ணிக்கலாம். பட் செகண்ட் திங் வந்து அவங்களுக்கு வெறும் லேப்ரோஸ்கோபி அனஸ்தீசியா மட்டும் வரி பண்ணக்கூடாது நீங்கள். ஏன்னா அதிலே ப்ரீதிங் ப்ராப்ளம்னால பண்ண முடியாமல் போயிருக்கேன்னா வேறு வந்து ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்லையும் பார்க்கணும். ஏன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியில் வந்து நீங்கள் லேப்ரோஸ்கோப்பில் போய் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. லேப்ரோஸ்கோபி டு அசஸ் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான். அவங்க அப்படி அசஸ் பண்ணும்போது டியூப் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, வேறு ஏதாவது கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. 5 இயர்ஸ் ஆனால் கண்டிப்பாக அசஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க போயிருப்பாங்க. அந்த மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவரி லேப்ரோஸ்கோபி பண்ணதுக்கப்புறமும் ட்ரீட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் அதிகமாக வந்து அவங்களுக்கு ஃப்ளூயிட் கலெக்ஷன் எல்லாம் ஆகும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுவுமே ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ப்ராப்பராக ஒரு சென்டரில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த மெடிக்கல் டீம் இருக்கும்போது வந்து ஐ டோன்ட் திங்க் இது வந்து ப்ராப்ளம் இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று மேனேஜபிள் தான்மா. சீக்கிரமாக அவங்க ட்ரீட்மெண்ட் போகிறது பெட்டர்.